வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 68 காண்போமா? அரியணை ஏறிய மன்னன் வேணனின் ஆட்சியை பற்றி காண்போமா? மன்னன் அரியாசனத்தில் ஏறியவுடன் அவர் என் வகை வளங்களை பெற்று வீரமுடன் திகழ்ந்தான். காலப்போக்கில் மிகுந்த கர்வம் கொண்டு தனது தவறான ஆணவத்தினால் எல்லோரையும் விட தானே பெரியவன் என எண்ணினான். ஸ்ரீமத் பாகவதம். स आरूढनुपस्थान उन्नतो अष्टविभूतिभिः अवमेने महाबाहान् सदप्तसम्भावितस्वतः. இந்த ஸ்லோகத்தில் உள்ள அஷ்ட விபூதிபிகி என்னும் சொல்லுக்கு என் வகை வளங்கள் என்று பொருள். ஒரு மன்னன் என் வகை வளங்களை உடையவனாவான். தெய்வ யோக சக்தியினால் மன்னர்கள் இந்த என் வகை வளங்களை பெறுகின்றனர். அப்பேற்பட்ட மன்னர்களே முனிவர்களாகவும் விளங்கியதால் அவர்கள் ராஜ ரிஷிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் மன்னன் வேணனுக்கோ சிறந்த யோக பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் தனது அரச பதவியை எண்ணி அவன் மிகுந்த கர்வம் கொண்டு உயர்ந்த மகான்களையும் சான்றோர்களையும் அவமதிக்கத் தொடங்கினான். அந்தணர்கள் அனைவரும் வேள்விகள் செய்வதற்கும் தானம் செய்வதற்கும் தடை செய்யப்பட்டனர். அனைத்து வகையான சமய சடங்குகளையும் நிறுத்தும்படி வேணன் தன் நாடு முழுவதும் அறிவித்தான். மன்னன் வேணனின் இந்த கொடிய செயலினை கண்டு முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேராபத்தும் அபாயமும் மக்களை நெருங்கிக் கொண்டிருப்பதாக முடிவு செய்தனர். இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை ஆலோசிக்கத் தொடங்கினர். மன்னனின் கொடிய தன்மையினை நன்கு அறிந்திருந்தும் அவனை அரியணை ஏற்றினோம். அதனால் நம்முடைய அறிவுரையை ஏற்குமாறு செய்ய முயற்சி செய்வோம். அவ்வாறு முடியாத நிலையில் அவன் மக்களின் கோபத்திற்கு ஆளாவான். அந்த சமயம் நம்முடைய ஆன்ம பலத்தினை பயன்படுத்துவோம் என தீர்மானித்து மன்னன் வேணனிடம் சென்றனர். தங்களுடைய கோபத்தை அடக்கி கொண்டு மன்னனிடம் பேச ஆரம்பித்தனர். அன்பார்ந்த மன்னனே, நாங்கள் கூறுவதை மிகுந்த கவனத்துடன் கேட்பாயாக. அவ்வாறு நீ செய்தால் உனது ஆயுள், செல்வம், ஆற்றல் மற்றும் புகழ் போன்றவை அதிகரிக்கும். இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூல காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே அனைவரிடத்தும் மூல கருவாக விளங்குகிறார். இதனை உணர்ந்து அவரை வழிபட்டாய் என்றால் பகவான் திருப்தி அடைவார். அன்பார்ந்த மன்னனே, அனைத்து உலகங்களிலும் ஆதிபத்திய தேவர்களுடன் சேர்ந்து முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே அனைத்து உலகங்களிலும் செயல்படும் எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவர் ஆகின்றார். அதனால் மக்களை வேள்வி செய்வதில் ஈடுபடுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள், உனக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார்கள். அதனால் மன்னா, வேள்வியினை நிறுத்தி விடாதே. அவ்வாறு நிறுத்தினால் அது தேவர்களை அவமதிப்பதாகும். முனிவர்கள் பலவிதமாக மன்னனுக்கு வேள்விகள் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினர். மன்னன் வேணன் அந்தணர்களுக்கு பதிலளிக்க தயாரானான். முனிவர்களே, நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல. சமயத்திற்கு புறம்பான நெறிகளை சமய நெறிகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது வருத்தத்திற்குரியது. முழு முதற் கடவுளை பற்றியும் தேவர்களை பற்றியும் பலவாறு அவமதித்து பேசினான். மன்னன் வேணன் தொடர்ந்து கூறினான், அந்தணர்களே, இக்காரணத்தினால் என் மீது நீங்கள் கொண்ட தவறான கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சமய சடங்குகளின் மூலம் என்னை வழிபட்டு அனைத்து பொருட்களையும் எனக்கு அளிப்பீராக. என்னை விட சிறந்தவன் எவனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வீர் என்று அகம்பாவத்துடன் பேசினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே தன்னை விட உயர்ந்தவர் யாருமில்லை என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளார். ஆனால் மன்னன் வேணன் தன்னை முழுமுதற் கடவுள் போல் போலியாக கருதி வீண் ஆணவத்தினால் பரமபுருஷ பகவானை போல் பேசுகின்றான். இவை அனைத்தும் அசுரனுக்குரிய குணங்களாகும். மைத்ரேய மகரிஷி தொடர்ந்து கூறினார், இவ்வாறு மன்னன் தனது பாவ வாழ்க்கையின் பலனால் மதிமூடனாகி நேர்மையான பாதையிலிருந்து தடம் புரண்டு உண்மையில் அனைத்து மங்களங்களையும் இழந்து போனான். தன் முன்னே முனிவர்கள் மரியாதையுடன் வைத்த வேண்டுகோளையும் மறுத்தான். இதன் காரணமாக அனைவராலும் தூற்றப்பட்டான். அன்பார்ந்த விதுரனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இம்மூட மன்னன் தன்னை மிகவும் கற்றவனாக கருதி கொண்டு இவ்வாறு முனிவர்களை அவமதித்தான். மன்னனின் வார்த்தைகளினால் மனம் நொந்து போன முனிவர்கள் மன்னன் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டனர். மன்னர் வேணனின் இத்தகைய செயல் அவர்களை மிகவும் வருத்தப்படச் செய்தது. முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசனை என்ன செய்தனர்? அரசனது கொள்கையினை ஏற்றுக்கொண்டனரா இல்லையா, என்ன நடந்தது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 69 காண்போமா? நன்றி, வணக்கம்.